அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கின்றோம். சக்தி பிரஸ் ரிலீஸிலே இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை நாங்கள் ஆராய்வதற்கு அல்லது அலசி அதில் இருக்கக்கூடிய விடயங்களை மேலதிகமாக தருவதற்கு செய்தி அறையிலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கஜமுகன். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். எங்கள் இணைப்பு நீண்ட காலத்துக்கு பின்னர் நிச்சயமாக பாப்போம் எங்கள் செய்தி இணைப்பும் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் வித்தியாசமாக மெட்ரோ நியூஸை முதலில் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். சபரகமுவ பல்கலைக்கழக மாணவர் மீதான தாக்குதல், பிரதேச சபை உறுப்பினர் உட்பட 5 சரண் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. பிரதான தலைப்பு. நிச்சயமாக இந்த சப்ரகமுவ பல்கலைக்கழக தாக்குதல், மாணவர்கள் தாக்குதலுக்கு உட்பட்ட சம்பவம் ஒன்று அண்மை காலமாக பதிவானது. இதில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தொடரப்பட்டுள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. தற்போது அந்த 5 சரணடைந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் போலீசில். குறிப்பாக கஜமுகன் பார்க்க போனால் கடந்த நாட்களில் இவ்வாறான சம்பவங்களின் பின்னணியில் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அல்லது பிரதேச சபை தலைவரோ கட்டாயமாக தொடரப்பட்டிருப்பார். இப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதன் பின்னணியில் அவ்வாறான ஒருவர் இருக்கிறாரா என்று ஒரு தேடி பார்க்கிற, அது ஒரு ட்ரெண்ட் என்று சொல்வார்கள், அவ்வாறு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது பிரச்சனைக்கு மத்தியில் இவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். இதைதான் மக்கள் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறானவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யும் போது இடம்பெறும் விடயங்களை நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் இப்படி எனக்கு தமிழ் சினிமா ஞாபகம் வருகிறது. யாராவது பெரிய ரவுடி ஒருத்தருக்கு அடிச்சோன்னே சாதாரணமா அல்ல கைன்னு சொல்லுவாங்க, பக்கத்துல இருப்பாங்க, அவங்க சின்னவங்க போய் சரணடையாது. நினைச்சு பாருங்க, அப்படி ஒரு செய்தியாகவும் இருக்கும். மறைமுகமாக வேறொன்று நடக்கும் போது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிச்சயமாக அவ்வாறும் இருக்கலாம். சந்தேகம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து எல்லா இடத்திலும் பிரதேச சபை உறுப்பினர் தலைவர் கைது என்றுதான் வருகிறது. அதை விட மேல செல்றது இல்லையே. ஒரு கேள்வி இருக்குதானே. நிச்சயமா. காலை உணவை உட்கொண்ட ஆடை தொழிற்சாலை பெண் ஊழியர்கள் 21 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இது தொடங்கொட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்று நேற்று காலை வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட பின்னர் உணவு ஒவ்வாமையால் பாதிப்புற்ற 21 பெண் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் தெரிவிக்கிறது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தலை சுற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உணவிலே விஷத்தன்மை இருந்திருக்க. அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகி தொடர்ந்து ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஆடை தொழிற்சாலையில் கொடுக்கப்படுற அந்த உணவா அல்லது வழியிலே இப்ப நாங்கள் ஆடை தொழிற்சாலைக்கு போயிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கேன்டீன்ல கொடுக்கக்கூடிய உணவு குறைந்த விலை, டெண்டர் அடிப்படையிலே தான் கொடுக்கப்படுகின்றது. இந்த சுகாதார சேவைகள் மூலமாக ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று இந்த பரிசோதகர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படியான ஆடை தொழிற்சாலைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய இந்த கேன்டீன் சிற்றுண்டி சாலைகளை கொஞ்சம் பார்ப்பது. நீங்கள் சொல்கின்ற விடயம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். நிச்சயமா நீங்கள் ஒரு புதிய விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பிரதான வீதிகளில் இருக்கிற ஹோட்டல்கள் போன்றவற்றை பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்று பார்வையிடுகிறார்கள். ஆனால் இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருந்தால் பொது சுகாதார பரிசோதகர்கள் நிச்சயமாக இவ்வாறான இடங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான விடயங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. கொரோனாவில் முதல் சற்று காலத்துக்கு முன்னுக்கு ஒரு நடந்திருக்கிறது. இதுல சாதாரணமாக பெண் ஊழியர்கள் 21 பேர் 31 பேர் என்று முதலிலே மயக்கமுற்று செல்கின்றார்கள். ஏதோ ஒரு வழிவகையில் ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது. அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதுக்கான உண்மையான பெருமானமோ அல்லது அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தர்மத்தையோ நாங்கள் சமூகமாக செய்ததாக எனக்கு தெரியவில்லை. எனவே இது ஒரு நல்ல விடயம் கஜமுகன். நீங்கள் இப்பொழுது காலை வேளையில் ஞாபகப்படுத்தியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இது வெளியில் கொண்டு பெறப்பட வேண்டிய விடயம். இவ்வாறு சிற்றுண்டிச்சாலைகளுக்கு சென்று பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமைகளில் ஈடுபட்டால் சிறந்ததாக அமையும். எதிர்காலத்தில் தொடர் பரிசோதனை வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்ல முடியாது, தொடர் பரிசோதனை வேண்டும். அடுத்து, நோயாளர் போர்வையில் நகை அபகரிப்பு முயற்சி, இளைஞனை கட்டுப்பிடித்து மடக்கிய பொன் டாக்டர். இப்ப எந்த கேரக்டர்ஸ்ல இந்த கல்லர்கள் வருகிறார்கள் என்று பாருங்கள். சிகிச்சை பெறும் போர்வையில் எலும்பு முறிவு பெண் வைத்தியரிடம் 2.5 பவுண்ட் நிறை கொண்ட தங்கச்சங்கிலி அறுத்து கொண்டு தப்பிச் செல்ல முயற்சித்த நபரை கணவரதும் புதல்வரதும் நண்பர்கள் எல்லோருமாக கொண்டு சேர்ந்து கைது செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஏற்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் சிரிப்பதா வித்தியாசமான நூதன கொள்ளை என்று சொல்வார்கள், அப்படி இருக்கின்றது. லொரி மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் உயிரிழந்தார். பின்னால் அமர்ந்து சென்ற பெண் காயம். இது களவான பிரிவுக்குட்பட்ட வெலிகும்புர பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் லொரி ஒன்றும் நேற்று இரவு மோதி கொண்டு விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தி சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. அண்மை காலமாக இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மூலமான பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் 20 வயது இளைஞனை துஷ்பிரயோகம் செய்த கூட்டத்துக்காக ஒரு
ஒரு கான்ஸ்டபிள் நீதிமன்றத்தின் மூலமாக 20 வருட கடூழிய சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு இவை போதாது சட்டத்தில் இதையும் தாண்டி இவ்வாறானவர்களுக்கு மேலதிகமாக தண்டனை வழங்கக்கூடிய முறை வர வேண்டும் என்று நீதிபதி சொல்லக்கூடிய அளவிற்கு நடைபெற்றிருக்கின்றது. இது இரண்டாவது விடயம். உயிரிழந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கான்ஸ்டபிள் சம்பந்தமான செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன இல்லையா? யாழ் கொழும்பு தபால் ரயில் தரம் புரண்டது என்ற செய்தி இருக்கிறது. முதல் தடம் புரண்டிருக்கு யாழ்ப்பாணத்துக்கான யாழ் புகையிரத நிலையத்திலே விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றபடியால் நான் நினைக்கின்றேன் உயிர் சேதங்களோ அல்லது காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா? ரயில் சேவை நேரம் சற்று ஸ்தம்பிதம் அடையலாம். இன்னும் அது தொடர்பாக உறுதியாக கூறவில்லை. இப்படி செய்தி இன்று மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் பிரசுரமாயிருக்கும். அதேவேளை இன்று வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். வீரகேசரியுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கின்றது. இன்றைய தினம் புலிகள் மீதான தடை நீக்கம் குறித்து ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை, எதிர்க்கட்சியின் மறைமுக அல்லது நேரடி தொடர்பு உள்ளது என்கிறது அரசாங்கம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. தற்போது இந்த தலைப்பு அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இப்போது விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பாக கருதப்பட்டிருந்தது. தற்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினால். இதனை அடுத்து தற்போது அரசாங்கம் மிகவும் பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக ராஜதந்திர மட்டத்தில் இது தொடர்பான விடயங்களை முன்னெடுப்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னார், குறிப்பாக புலம்பெயர் அமைப்புகள் தான் இந்த தடை நீக்கத்திற்கு முக்கிய காரணம். அதே போன்று அவர் நேற்றைய தினம் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாகவும் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்று கூட அதை வைத்து கூட கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அவர் கூறிய பதில் நிச்சயமாக லண்டனுக்கு அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் விஜயம் செய்திருந்தார்கள். அந்த விஜயத்தின் போது புலம்பெயர் அமைப்புகளோடு அவர் கலந்துரையாடி இருந்தார். அதற்கு பின்னரே இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறுகிறது. பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்படுவார் என்று பலராரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறான விடயங்கள் நிச்சயமாக பல்வேறு திசைக்கு திருப்பி கொண்டு செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது இல்லையா? இந்த விடயம் குறிப்பான ஒரு 5 முக்கியமான விடயங்களை நாங்கள் கூற வேண்டும். ஒன்று, கபிராசிம் அவர்கள் கூறிய விடயம், அரசாங்கம் தான் தங்களுடைய செயற்பாட்டின் மூலமாக இவ்வாறான அழுத்தங்களை தங்களே ஏற்படுத்திக் கொள்கிறது என்கின்ற ஒரு குற்றத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே விமல் வீரவன்சவினுடைய எதிர்ப்புக்கு அவர் கூறியிருந்தார். அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள் அவருடைய தலைவரைத்தான் கேட்க வேண்டும் ஏனென்று. இது ஒரு விடயத்தை நாங்கள் கூறலாம். 2வது, சிவாஜி லிங்கம் இது சார்ந்து பேசின ஒரு விடயம், வடமாகாண சபை உறுப்பினர். அவர் கூறுகின்றார், இந்தியாவும் இப்போது புலிகள் மீதான தடையை குறித்து கருசனை காட்ட வேண்டும் என்று. 2வது விடயம் பேசப்பட்டிருக்கிறது. 3வது, இந்த தடையும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட முறையிலே இலங்கை மீனவர்கள் மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடுகிற உத்தரவாதத்தை கேட்டிருக்கின்றார்கள் கால அவகாசம் கொடுத்து. இதோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்றால் தடை, அடுத்தது பொருளாதாரம் என்கின்ற ஒரு பார்வையும் வர இருக்கிறது. அது சம்பந்தமான விடயம். 4வது விடயம் அரச சம்பள உயர்வு, இதோடு சம்பந்தப்பட்ட விடயம். 10,000 ரூபாய் கேட்டு நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கு முன்னராகவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும், அரசு ஊழியர்களுக்கு அதிகரித்து கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இது 4வது. 5வது விடயம், இந்த பொருளாதார அழுத்தம், மற்றது புலிகள் மீதான தடை, அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, இது ஒழிக்கப்பட வேண்டும் இல்லை என்கின்ற 2 வகையான கருப்பொருள் இருக்கின்றது. அது சம்பந்தமான அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விடயத்தை நாம் மறந்துவிட்டு இதோடு சேர்ந்து வடக்கிற்கு தடை, அதாவது ஓமந்தையில் சோதனை நிகழ்த்தப்பட இருந்தது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் தான் இவ்வகையான உத்தரவுகள் வருகின்றன. அது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் கூட ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது. 2011 அதை தளர்த்தப்பட்ட போது நாங்கள் தான் முதலிலே வரவேற்றோம், வாழ்த்து தெரிவித்திருந்தோம். இப்போது நாங்கள் கவலை அடைகின்றோம் வகையான செயற்பாடு என்று. இதற்கான வழிகளை திறப்பது யார் என்பதுதான் கேள்வி. ஆகவே பிரித்தானியா என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிகவும் பிரதானமான ஒரு மைய நாடு என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் இது குறிப்பாக வரவு செலவு திட்டம் தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் அளவில் தான் நடைபெறும். ஆனால் இம்முறை அக்டோபர் மாதம் நடைபெறுகிறது. காரணம், ஜனாதிபதி தேர்தல் ஜனவரி மாதம் கட்டாயமாக நடைபெறும் என்று
அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல நேற்றைய தினம் உறுதியாக கூறியிருக்கிறார். இன்னும் திகதி குறிப்பிடப்படவில்லை. எனவே அதற்கு பின்னர் 20ஆம் திகதி அளவில் திகதி அறிவிக்கப்படும் என்றும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நேர அறிக்கையை பார்த்துவிட்டு வருவோம். கொலைகாரர்களை விடுவிப்பதற்கு சமன் தடை நீக்கம் குறித்து கோத்தாபாய அவர்கள் தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கின்றது. அரசாங்க தரப்பில் அவர் நிச்சயமாக இதை குறிப்பிட வேண்டும். அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு மாதத்தின் பின்னரே பாப்பரசர் இலங்கை வருவார். புலித்தடை நீக்கத்திற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்கிறார் மன்னாராயர். நிச்சயமாக தற்போது இந்த பாப்பரசருடைய விஜயம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட இதுல ஒரு விடயம் இருக்கு. நீங்க பாருங்க, ஐரோப்பிய ஒன்றியம் புலித்தடையை நீக்கியதற்கு நான் தான் காரணம் என ஒரு இணையதளம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. எனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் அது பற்றி கனவில் கூட நினைக்கவில்லை. அங்கு இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தது கூட எனக்கு தெரியாது. வெறும் ஊகத்தில் எழுதுகிறார்கள். இவை இன்னும் இடைவெளி அதிகரிக்கத்தான் உதவுமே தவிர பிரச்சனைகள் தீர்க்க ஒருபோதும் உதவாது. இவ்வாறு மன்னாராயர் வணக்கத்துக்குரிய கலாநிதி ராயப்பு ஜோசப் நேற்று தன்னை சந்தித்த அம்பாறை மாவட்ட சர்வமத குழுவினரிடம் தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற செய்தி இது நேற்று மன்னாராயர் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. நிஜமாக அது ஒரு இணையதளத்தில் அவ்வாறு அவரை குற்றம் சாட்டி அவர் ஒரு காரணம் என்று கூறப்பட்ட விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நிச்சயமா அவர் கூறும் விடயம் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டால், இன்னொரு பக்கம் எந்த ஒரு மத தலைவருக்கும் இல்லாத ஒரு பார்வை ஒன்று மன்னார் ஆயருக்கு இருக்கின்றது. காரணம் இருக்கிறது என்றால், மன்னாராயர் எது செய்தாலும் அது பத்திரிகையினுடைய தலைப்புகளாக வரக்கூடிய அளவிற்கு பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். இனப்படுகொலையை ஏற்காவிடின் பதவி துறந்து போராட்டம். சிவாஜிலிங்கம் அறிவிப்பு. ஒரு புறம் அது, மறுபுறம் இது. குறிப்பாக வடமாகாண சபையில் அவர் அண்மை காலமாக ஒரு பல பிரேரணைகளை கொண்டு வந்தார். பல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டது, பல பிரேரணைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. குறிப்பாக இந்த ஒரு பிரேரணை தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதாவது முள்ளிவாய்க்கால் பகுதியில் இனப்படுகொலைகள் இடம்பெற்றது என்ற ஒரு விடயத்தை, அந்த பிரேரணையை சபையில் சமர்ப்பித்த போது அந்த சபை, வடமாகாண சபை அதை ஏற்கவில்லை. குறிப்பாக ஒரு உயர்மட்ட குழுவினர் இணைந்து அது தொடர்பாக தீர்மானம் எடுப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் 27ஆம் தேதி அந்த குழுவினரோடு நேரடியாக கலந்துரையாடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கலந்துரையாடலின் போது சரியான பதில் கிடைக்காவிட்டால் தன் பதவியை திறப்பதாக தான் கூறியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டது. இந்த இடத்தில் கொஞ்சம் நாங்கள் இறங்கி பார்க்க வேண்டிய ஒரு தேவை. ஏன் அது வடமாகாண சபையில் ஏற்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஜனாதிபதி வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வடமாகாண சபை. அது மாத்திரமல்ல, ஏனைய பல விடயங்களிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் அகற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானம் மூலமாக தெரிவித்திருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு முரண்பாடான விடயங்கள், அரசியல் அல்லது அரசாங்கத்திற்கு முரண்பாடான விடயங்களை கொடுக்கக்கூடிய வடமாகாண சபை இனப்படுகொலை என்ற விடயத்தை ஏற்கவில்லை. ஒரு கேள்வி இருக்கிறது அல்ல? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், அங்கே ஏகோபித்த அங்கத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற செயற்பாட்டாளர்கள், உறுப்பினர்கள், தலைவர் உட்பட. அப்படி பார்க்கும்போது அவர்கள் ஒரே நாட்டிற்குள் ஒவ்வொரு தீர்வுகள் என்கின்ற சமஷ்டி முறையிலான தீர்வுகளை தான் முன்னெடுத்துக்கிறார். நாடு ஒன்று என்கின்ற பொருளிலே தங்களுக்கு தேவையான ஆட்சி முறையை தாருங்கள், நாங்கள் நீதியுடன் ஆட்சி புரிவதற்கான உரிமையை தாருங்கள் என்கிறார்கள். இங்கே இந்த இனப்படுகொலை என்ற விடயம் கொண்டு வரப்பட்டால் அந்த ஒரே நாடு என்கின்ற விடயத்துக்குள்ளே மீண்டும் ஒரு குழப்ப நிலை ஏற்படுவிடுமோ என்று இன்னொரு கேள்வி வரலாம் இல்லை? ஆக இது ஒரு, நான் நினைக்கின்றேன், அந்த குழப்ப நிலைக்கும் உண்மையாக கொண்டு வர வேண்டிய செயற்பாடுகளுக்கும் வித்தியாசத்தன்மை இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உண்மையாக இருக்கிறது. இப்ப நாங்கள் ஏகோபித்த என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறோம், ஆனா நீங்க ஒரு உண்மையை கொண்டு வருவீங்களான்னு அதை பார்த்து விட்டு தான் சொல்லலாம். அது ஏற்காம இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது என்றால், எல்லா இடங்களிலும் அவர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். அடுத்து, ஜெனீவா தூதுவரின் இல்லத்தை புனரமைக்கும் ஒப்பந்தத்தை புலிகளுக்கு வழங்கியது யார்? சபையில் சஜித் எம்பி கேள்வி. மலையக மக்களின் காணி உரிமை குறித்து வலியுறுத்தல். குறிப்பாக தமரா குணநாயகம் அவர்களினுடைய நியூஸ் லைன் சபைக்கு பின்னர் தான் இது பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. பெருமை உங்களை சார். நிச்சயமாக நேற்றைய தினம் இந்த காணி சம்பந்தமான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது பல்வேறு தரப்பினரும் கேள்வி தொடுத்திருந்தார்கள். குறிப்பாக காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில்
சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்ட விடயம், குறிப்பாக அவர் கூறியிருந்தார், கிளிநொச்சியில் அண்மையில் 20,000 காணி உறுதி பத்திரங்கள் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. குறிப்பாக அரசியல் அமைப்புக்கு முரணான ஒரு செயலாக தான் அதை பார்ப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், வடமாகாண சபையை குறிப்பாக 3/2 பெரும்பான்மையை பெற்று மாகாண சபை அமைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் எந்த விதமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாமல் இந்த காணி உறுதி பத்திரங்கள் யார் யாருக்கு வழங்கப்பட்டது இந்த விடயம் கூட தெரியவில்லை என்று கூட குறிப்பிட்டிருந்தார். எனவே அது அரசியல் அமைப்புக்கு முரணான ஒரு செயல் என்றும் அவர் கூறியிருந்தார். அடுத்த செய்தி, மஹிந்தவுக்கு பாரத ரத்னா விருது வழங்குமாறு மோடிக்கு சுப்பிரமணிய சுவாமி கடிதம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கு இடையூறு இல்லாத வகையில் தேர்தல் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதாவது இலங்கை விஜயம் மேற்கொள்ள பாப்பரசுக்கு இடையூறு இல்லாத வகையில் தேர்தல் நடத்தும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளருமான சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள், அதாவது பாருங்கள், மன்னராயர் கூறியிருக்கிறார், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று 1 மாதத்துக்கு பின்னர் தான் பாப்பரசர் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்று கூறியிருக்கிறார். காரணம், அவர் தேர்தல் நடைபெறும் மாதங்களில் எந்த ஒரு நாட்டிற்கும் அவர் விஜயம் செய்வதில்லை என்பது அவர்களுடைய கோட்பாடாக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் சுசில் பிரேமஜயந்த் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். 13ஆம் திகதி, அதாவது ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13, 15ஆம் திகதிகளில் அவர் நாட்டில் இருப்பார் என்று. இதை அரசியலாக்க வேண்டாம் என்று மன்னராயர் கூறியிருக்கிறார். பாப்பரசர் ஒரு மத தலைவர், அவர் இலங்கைக்கு வரும்போது இதை அரசியலாக்க வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம், 13ஆம் தேதி பாப்பரசர் விஜயம் செய்கிறார். வீட்டு திட்டம், யாழ் தேவி மற்றும் எக்கச்சக்கமான விடயங்களை ஏற்படுத்திக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதி வரக்கூடிய காட்சி. ஆனால் அவரை தடுத்துக் கொண்டிருக்கிறார் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன். கனி என்ன சொல்ல வருகிறார்? மக்களை உங்களுக்கு நன்றாக புரியும். இது கேலி சித்திரம். ஆசிரியர் தலைக்கு ஒப்படி இருக்கிறது. வரவு செலவு திட்டம் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். நிச்சயமாக முறை பூர்த்தி செய்யப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தேர்தல் வருகிறது. எனவே அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வரவு செலவு திட்டம், குறிப்பாக அபிவிருத்திகள். கேள்வி, வரவு செலவு திட்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரியே அந்த வருடம் முழுவதுமாக செலவுகள் இருக்கின்றன. ஆனால் கஜமோகன், இந்த முறை பார்க்க வேண்டும். குறிப்பாக அனைவரும் இப்பொழுது கடந்த முறை வரவு செலவு திட்டம் இருக்கிறது, இம்முறை வரவு செலவு, இந்த 2 வரவு செலவு திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த முறை பல்வேறு குறைபாடுகள் இருந்ததாக பல்வேறு அரசியல் பிரதிநிதிகள், பிரமுகர்கள், நிபுணர்கள் கூறியிருந்தார்கள். பல ஒழுங்கான முறையில் மக்களுக்கு தேவையான விதத்தில் வரவு செலவு திட்டம் அமையவில்லை என்று. குறிப்பாக கடந்த முறை வரவு செலவத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 50,000 வீட்டு திட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை மலையகத்தில். அதற்கான அடிக்கல் கூட இன்னும் இதுவரை நாட்டப்படவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் தான் இப்பொழுது அடுத்த வரவு செலவு திட்டம் போகிறது. அதே நேரம் இப்போது சொல்லக்கூடிய அந்த கொடுப்பனவுகள் அல்லது விலை நிர்ணயங்கள் தான் தொடர்ந்தும் இருக்குமா? அப்படி இல்லையே. நிச்சயமா வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படுகிறது ஒரு வருடத்துக்கு. ஆனால் எத்தனை தடவைகள் விலை அதிகரிப்பு குறைவு ஏற்படும்? இப்போது குறைவு ஏனென்றால் தேர்தலை முன்னிட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்களும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் போகலாம் என்று வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை செய்திகள். தினகரனுடைய பிரதான தலைப்பு, டயஸ்போரா யுத்தத்திற்கு தயாராகும் அறிகுறியே புலிகளின் மீதான தடை நீக்கம். யுத்தங்களால் பெரிதும் பாதிப்புற்றது பெண்களே, எதிர்கால சந்ததிக்காத நாட்டை பாதுகாப்போம். ஜனாதிபதி வடக்கு தெற்கினை இணைத்திடும் நோக்கில் 24 வருடங்களின் பின் யாழ் மண்ணை நோக்கி யாழ் தேவி தெற்கின் தோழன் என்கின்ற விடயமாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் பூர்த்தி, தொகுதி மட்டங்களில் வேலை திட்டம், தோழமை கட்சிகளை இணைத்து ஜனாதிபதி தேர்தலில் குதிப்போம் என்கின்ற செய்தியை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்த செய்தியாக பல்வேறு கட்சிகளோடு கூட கலந்துரையாடியுள்ளதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடும் கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடு சென்றிருப்பதால் இன்னும் கலந்துரையாடவில்லை என்று. எனவே அந்த முடிவும் கூட ஒரு பாரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். எனவே முஸ்லிம் மக்கள் மத்தியில் அவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எவ்வாறான முடிவு எடுக்கப் போகிறது என்று சொல்லி. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கலந்துரையாடலின் பின்னர் என்ன முடிவு எடுக்கப்படும் போது. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இன்னும் கலந்துரையாடுவது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் தங்களுடைய கட்சிக்கு. ஆனால் எந்த நிபந்தனை மற்ற விதத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாத்திரம்தான் அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முன்னர் விடயம் சொன்னீர்கள் என்ன? அந்த போன பாதீட்டில் 50,000 வீட்டு திட்டம் மலையத்தில்
அதுக்கு அடிக்கல் கூட நாட்டில் இல்லை. ஆனால் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அங்குள்ள கட்சிகள். அடுத்த செய்தி, ஐக்கிய தேசிய கட்சியின் இன ஒழிப்பால் டயஸ்போரா உருவானது. அமைச்சர் சுசில் என்கிற செய்தி. ஜனாதிபதி சொன்ன செய்தியை அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்ற செயற்பாடாக இந்த செய்தி இருக்கின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் இன ஒழிப்பால் டயஸ்போரா உருவானது. அந்த சுசில் பிரேமஜெயந்த் ஏற்கனவே சொல்ல விடயங்களை நான் கூறினேன். அடுத்த செய்திகளுக்கு போவோம். வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சபையில் புதிய சட்டம் என்கின்ற செய்தி. குறிப்பாக சரத் அமுனுகம பிரதி நிதி அமைச்சரினார் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிரேஷ்ட அமைச்சரான சரத் அமுனுகம முன்னாள் நிதி அமைச்சர் என்பதுதான் இங்கே சிறப்பான விடை. இப்போது பிரதி நிதி அமைச்சர். ஆகவே அவர் கூறும்படி கொஞ்சம் நாங்கள் கரிசனை காட்டலாம். புலிகள் மீதான தடை நீக்கம் முழு உலகிற்கும் அச்சுறுத்தல், சர்வ மத தலைவர்கள் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. திவிநகமு வாழ்வெழுச்சி தேசிய அபிவிருத்தி கருத்திட்டத்தின் 6வது கட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று அலரி மாளிகையில் தென்னங் கன்றொண்டினை நட்டு ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திவி நெகும மூலம் குறுகிய காலத்தில் பாரிய பொருளாதார வளர்ச்சி என்கின்ற ஒரு ஆசிரியர் தலையங்கம் தினகரன் பத்திரிகையாளர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. சுடரொலியை பார்க்கலாம். சுடரொலியினுடைய பிரதான தலைப்பு, ஜனாதிபதி தேர்தல் ஜனவரியில் நேற்று உறுதிப்படுத்தியது அரசு. பங்காளிகளுடன் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிறது. ஹக்கீம் நாடு திரும்பியது முஸ்லிம் காங்கிரசுடன் பேச்சு. கூட்டமைப்பிடம் ஆதரவு கோருவது பற்றி முடிவில்லை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கருகிய இருளுக்குள் இருக்கும் அவருக்கு விடுதலையை பெற்றுத் தாருங்கள். மெகசின் சிறைச்சாலை சென்ற சரவணபவன் எம்பியிடம் தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாக இருக்கின்றது. சமாதானத்தை ஏற்படுத்த கூட்டமைப்பினரே தடை சாடுகிறார் சஜின் வாஸ் குணவர்தன எம்பி என்கிற செய்தி இருக்கு. இது நேற்றைய பாராளுமன்றத்தில் குறிப்பாக தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சஜின் வாஸ் குணவர்தன் அவர்களுக்கும் இந்த காணி அதே போல அந்த தங்கம் பகிர்ந்தளிக்கப்படும் விடயம் தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கருத்து கூறும் போது அவர் கூறியிருந்தால், நீங்கள் வடக்கு மக்களுடைய வாக்குகளால் வெற்றி பெறவில்லை, அவருடைய வாக்குகளால் வெற்றி பெறவில்லை, எனவே நீங்கள் அவர் அது தொடர்பாக பேச வேண்டியதற்கு நீங்கள் பொருத்தமானவர் அல்ல என்று அவர் கூறியிருந்தார் சஜின் வாஸ். அதற்கு சஜித் பிரேமதாச கூறியிருந்தார், குறிப்பாக யுத்தம் முடிவடைந்தது, இன்னும் மக்களுக்கு சமாதானம் ஏற்படவில்லை என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த சஜின் வாஸ் குணவர்தன கூறியிருந்தார், 99% சமாதானம், மீதி 1% தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தடை செய்கிறது என்று கூறியிருந்தார். அதற்கு சுமந்திரன் எம்பி கூறியிருந்தார், குறிப்பாக நீங்கள் ஒரு விரலை நீட்டும் போது 4 விரல் உங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை அவர் கூறிய போது மிகவும் ஆத்திரத்தோடு சஜின் வாஸ் குணவர்தன ஏதோ கூற முற்படும் போது அதற்கு சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார், குறிப்பாக உங்களை பற்றி அனைவருக்கும் தெரியும், உங்களுடைய கைரேகைகள் யாருடைய கன்னத்தில் பதிந்திருக்கிறது என்பதையும் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள், எனவே உங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். அந்த விடயம் தான் இந்த பத்திரிகையில் வெளிவந்தார். அவரே அவருக்கு சொன்ன கருத்தாக இருக்கலாம். அடுத்து சட்ட அமைச்சின் செயலாளராக மஹிந்த பாலசூரிய என்கிற செய்தி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் கலாநிதி மஹிந்த பாலசூரிய சட்ட மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளராக இன்று கடமையாற்றி இருக்கின்றார். லோ அண்ட் ஆர்டர், அதாவது அண்மையில் புதிய அமைச்சு ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஜனாதிபதி அவர்கள் கருணங்கர் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பை வகித்திருந்தார்கள். இப்போது முன்னாள் போலீஸ் அதிபருக்கு அந்த இடம் கிடைத்திருக்கின்றது. பயண கட்டுப்பாட்டுக்கு எதிராக கூட்டமைப்பு வழக்கு தொடுத்தால் அரசுக்கே சாதகம், வசந்த பண்டார தெரிவிப்பு. வெளிநாட்டவர்கள் வடக்குக்கு செல்ல கடப்பாடு விதித்தமை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வழக்கு தொடர்வார்களாயின் அது தற்போதைய சூழ்நிலையில் அரசுக்கு சாதகமானதாகவே அமையும் என்று தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தின் செயலாளரான வசந்த பண்டார தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் காத்திரமாக இருக்கலாம், ஆனால் அந்த வழக்கினுடைய பாரம் சர்வதேச ரீதியில் எவ்வளவு என்பது நான் நினைக்கிறேன் வசந்த பண்டார் அவர்கள் அதையும் தெரிவித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஐரோப்பிய நீதிமன்ற தீர்ப்பும் ரணிலுக்கு இருந்த செல்வாக்கும் என்கின்ற செய்தி சுடரொலி ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. ஆகவே அரசு கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கிறதா இந்த ஆசிரியர்கள் என்ற ஒரு கேள்வியும் எழும்புகிறது. ஆனால் அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் தெரியுமா? அப்படி அல்ல. அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதை அப்படி தலைப்பாக விட்டு மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது என்பது சாதாரண விடயம் அல்ல என்கின்ற ஒரு விடயமாகத்தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது திசாத்தநாயக்க அண்மையில் கூறிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்து கை கழுவுவதில் கின்னஸ் சாதனை. சிறுவ துஷ்பிரயோகம், காணாமல் போனோர், போதை வஸ்து, வாக்காளர்,
பொறி சடாவடித்தனம் இப்படி எக்கச்சக்கமாக இருக்கும்போது ஜேபி இந்த உலக கை கழுவல் தினத்திற்கு இந்த எல்லாரும் கையை கழுவினாக தானே, இப்படி ஒன்று தங்களுக்கு இல்லை என்று அதை போன்ற ஒரு செயற்பாடாக ஜேபியினுடைய கேலி சித்திரம் இருக்கிறது. காலத்துக்கு அடிக்கிறது வந்து ஜேபியினுடைய தனித்துவம் என்பது மீண்டும் நிரூபணமாகிறது. அடுத்து நாங்கள் போகலாம். இன்று வழியாக வந்திருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு. கிளிநொச்சியில் வழங்கப்பட்ட 20,000 காணி பத்திரங்கள் சட்டத்திற்கு முரண், வடமாகாண சபையின் ஆலோசனையை பெறவில்லை சபையில் சுமந்திரன். ஏற்கனவே நம்ம கூறிய சட்ட ரீதியாக அனுபவ வேண்டிய விடயம். அதாவது காணி சுதந்திரம் வந்து மாகாண சபைக்கு இருக்கிறதா முதல் கேள்வி. அப்படி இல்லாவிட்டாலும் இருந்தாலும் மத்திய அரசினால் கொடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் வடமாகாண சபையுடன் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டுமோ உத்தரவு பெற வேண்டும் என்ற இன்னொரு கேள்வி. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு விதிமுறையின் இப்போது விதிமுறையின்படி பார்த்தால் அது அரசாங்கத்துக்கு முரண் என்கின்ற ஒரு விடயத்தை, அரசியல் அமைப்பிற்கு முரண் என்ற விடயத்தை சபையில் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்து, வடகிழக்கில் இடம்பெற்றது இனப்படுகொலையா கேள்விக்குறியோடு தமிழ் கூட்டமைப்பினர் வியாக்கியானம் என்கிற செய்தி இருக்கின்றது. நாங்கள் கேட்டுவிட்டு சிவாஜிலிங்கம் அவர்களுடைய அடுத்த செய்தி. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கோத்தாபாய சந்திப்பு. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜேட்லியை இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபாய ராஜபக்ச நேற்று திங்கட்கிழமை மாலை புதுடில்லியில் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். தற்போது நான் நினைக்கின்றேன் இந்திய மத்திய அரசுக்கு ஒரு தலையீடு இல்லை என தமிழகத்தின் மூலமாக இப்போது அவர்களுக்கு வேறு பிரச்சனை இருப்பதனால் இங்கே தலை சாய்க்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் இந்த விடயத்தையும் செயற்படுத்தலாம். ஆகவே உண்மையான இந்தியாவினுடைய முகம் என்ன என்பது தற்போது இந்தியாவை நம்பியிருந்த ஓரளவு தெரியக்கூடியதாக இருக்கும் என்பது இன்னொரு. அண்மையில் நம்முடைய தமிழ் தந்தி பத்திரிகையில் கூட அது தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் குறிப்பாக கூறப்பட்டிருந்தது பிரதான செய்தியில். அது தொடர்பாக நாங்கள் கடந்த திங்கட்கிழமை ஆராய்ந்திருந்தோம். ஆனால் குறிப்பாக அதன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் வந்து இந்தியாவினுடைய செயற்பாடுகளிலேயே அதிகம் நாட்டம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லவாக இந்தியாவுக்கு தேவை தற்போது சீனாவுடைய ஆதிக்கத்தை இலங்கையிலிருந்து குறைத்து தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதனை அதாவது தமிழ் அரசியல் தலைவர்களை கைபொம்மைகளாக வைத்துக் கொண்டு அவர்கள் ஆடும் ஒரு நாடகமா என்ற ஒரு கேள்விக்குறி கூட இருந்திருக்கிறது. தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 10 பேச்சு காணி வழங்கப்பட வேண்டும், ரணிலிடம் மனோ கணேசன் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலினுடைய இணக்கப்பாடு எங்கே சேர்ந்தது இன்னொரு கேள்வி. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதை பொறுத்தவரையில் முன்னெடுக்கப்பட்டால் ஆதரவு நிஜமாக பல கட்சிகள் தற்போது கலந்துரையாடி வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியோடு ஏற்கனவே பல கட்சிகள் இவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறியிருக்கிறது. குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி, ஹெல உரிமைய கட்சிகளை தவிர்ந்த மற்ற கட்சிகள் அதிகமாக ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்ததாகத்தான் அண்மையில் செய்திகள் வெளிவந்திருந்தன. இவை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் உறுதியான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. குடாநாட்டில் அதிகரிக்கும் மது பாவனை என்கின்ற செய்தி இது ஒரு அரக்கனாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் உண்மை பதிவு செய்திருக்க தினக்குரல். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள உயர்வு ரணில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி. அவர் அரசு ஊழியர்களை இங்கே அரவணைக்க சென்று விட்டார். யோசித்துக் கொண்டிருப்பவர் வேறு யாரும் அல்ல, ஜனாதிபதி யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் செயற்படுத்த துணிந்து அரவணைத்து விட்டார். பிரதீபினுடைய கேலி சித்திரம் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை கண்டோம். இனி இன்று வெளிவந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்திருக்கும் உதயன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். பிரதான தலைப்பு உதயனிலே ஜனாதிபதி தேர்தல் ஜனவரியில் உறுதி, அடித்துச் சொல்லும் அமைச்சர் கஹலிய திகதி கூட எனக்கு தெரியும் என்கிறார். தேர்தல் திகதியை தற்போது அறிவிப்பது உகந்ததல்ல, கட்சி பேதமின்றி அனைவரும் மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்ய வேண்டும், அவரை பதவியில் இருந்து அகற்ற சர்வதேச சூழ்ச்சி நடக்கிறது என்று தெரிவித்த செய்தியாக இருக்கிறது. பிரதான தலைப்பு போரை வென்ற அரசால் தமிழர் மனதை வெல்ல முடியவில்லை, காணி உரிமையை வழங்க ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல் என்கிற செய்தி இருக்கிறது. ஆகவே மறைமுகமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கரம் தமிழர்களுடைய வாக்குகளை நம்பியே அடுத்த தேர்தலில் களமிறங்குகிறதோ என்கின்ற கேள்வி எங்களுக்கு இப்ப சந்தேகமாக வருகிறது. அடுத்த செய்தி, சாதாரண ரயிலுக்கான முற்பகுதிகள் ஆரம்பம் என்கின்ற செய்தி. யாழ் ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவிப்பெறுகின்ற செய்தி இருக்கின்றது. முற்பகுதிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கு வரவு செலவு திட்டத்திற்கு அனுமதி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடமாகாண சபையின் வரவு செலவு திட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு வடமாகாண ஆளுநர் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார் என்று இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்த இழுவரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுக்கு சர்வதேச அழுத்தங்களும் காரணமோ? ஆமை வகித்திருந்த 4 அபராதம். இது கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதை தவிர்த்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய அந்த விடயத்துக்கு தேர்தலையும் ஞாபகப்படுத்த வேண்டும். தேர்தலும் வருகிறது. குறிப்பாக வடமாகாண மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும். நீங்கள் சொல்வது ஆளுநருடைய அங்கீகாரத்தை சொல்லுகிறீர்கள்.
அடுத்து கிளிநொச்சியில் வழங்கப்பட்ட 20,000 காணி பத்திரங்கள் சட்டத்திற்கு முரண். அமைச்சர் மணிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறிய கருத்து யாழ் தினக்குரலிலும் பிரதான தலைப்பாக இருக்கின்றது. புலிகள் தலை தூக்காது தடுக்க நடவடிக்கை. ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தினால் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அந்த இயக்கம் செயற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும், இந்த நிலையில் அந்த இயக்கம் நாட்டுக்குள் தலை தூக்காத வகையில் ஏற்கனவே நடவடிக்கைகளை முன்னெடுத்து உள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்திலே தடை நீக்கம் பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதா, நீக்கப்பட்டு விட்டதா? நீக்கப்பட்டது. இது 3 மாதத்துக்கு பின்னர் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன அழிப்பு என்ற சொல்லை உச்சரிக்க அஞ்சி நடுங்குவது ஏன்? கொடுத்த வாக்குறுதி மறந்து விட்டதா? சிவாஜிலிங்கம் ஆவேசம். மழையால் சுன்னாகத்தில் மேலும் பல கிணறுகளில் பரவுகிறது கழிவு ஓயில். வாழ்வாதார பிரச்சனையை கவனிப்பார் இல்லை என விசனம். வனை இல்லாத நேரத்தில் கிணற்றிலே நீர் இல்லை, மழை வந்தால் கிணற்றிலே நிரம்பி வழிகிறது கழிவு நீர். ஆகவே இது பற்றி ஒரு செயல்பாடு நிச்சயம் முக்கியம். இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகையினுடைய செய்திகள் நாங்கள் சேர்த்து விட்டோம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்க நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறி நன்றி ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நன்றி கஜமோகன். உங்களை விடைபெறும் நான் கனிவன்போடு கஜமோகன். வணக்கம் நேயர்களே.